New Beniel Christ Church presents Strength to Strength Time, God's Word by Bishop Yobu. Listen to the Word of God and be blessed. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். We are very glad that we are able to see you through this special episode of Strength to Strength. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of God, தேவ சமூகத்துல in the presence of God, நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். I have been praying. ஆண்டவரே, நீ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர். And God, you are the God who bless Israel. நீர் படைத்த எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமா வைக்கிறவர். You are the one who keeps every creation in a blessed state. இந்த நாள்ல வார்த்தை கேட்கிற உங்களுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டேன். And I was praying to God to give me a word to bless you, all people. அப்பொழுது கர்த்தர் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும்படி எனக்கு நினைப்பூட்டினார். And God inspired me to read the book of Zechariah. சகரியா 8ஆம் அதிகாரத்தை வாசித்த போது, In the book of Zechariah chapter 8, அத 13ஆம் வசனத்தை தேவன் எனக்கு சுட்டி காட்டினார். and God showed me the verse 13, அந்த வசனத்தை இப்போது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். and I am going to read that for you. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. O Judah and Israel, as you have been an object of cursing among the nations, so will I save you, and you will be a blessing. Do not be afraid, but let your hands be strong. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, இந்த சகரியா 8:13 in this book of Zechariah 8:13, அதுல மைய பகுதியான வசனத்தை வாசிக்கும் போது, and the main theme of this word, ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் and சொல்லியிருக்கிறார். God is telling, I will save you to be a blessing. என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிறீங்களா? You may be thinking, I am not having any blessing in my life. நான் பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் இப்படிதான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? Or you may be thinking, my life is in a mess all through from my birth. இவ்வளவு நாட்கள் கடந்து வந்து விட்டு இனிமேதான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? And you may be just crying out that I have no way that I will be blessed as I have gone through all these in these days. அப்படி புலம்பி அழுது கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு சகரியா 8:13 உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று வாக்கு பண்றார். If you are in a state of mourning, as I was told, God is telling you and promising you that God is going to save you so that you will be a blessing. ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போகிறார். God is going to save you. ரட்சிக்க போகிறான்னு சொன்னா விடுவிக்க போகிறான்னு சொல்லி அர்த்தம். What does it mean by save? He is going to redeem you from something. எதிலிருந்து அவர் விடுவிக்க From போகிறார்? where he is going to deliver you? சாபத்துல இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். He delivers you from curse. முதலாவது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில சாபத்தை ஆண்டவர் நீக்க போகிறார். And those who are listening to these words carefully, God is going to deliver you from all the curses in your life. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்க சாபம் நீங்கப்படுகிறது. In the very time that you are listening to this word, the curse in your life are being removed. எப்படி என்றால், How? சகரியா 8:13 In Zechariah 8:13, துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, the beginning it starts like this. சம்பவிப்பது என்னவென்றால், What is going to happen? யூதா வம்சத்தாரே, O Judah இஸ்ரவேல் வம்சத்தாரே, and Israel, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே. as you have been an object of cursing among the nations. ஆம், நீங்க புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமா இருந்தீர்கள். You are an object of cursing among the nations. சில வேளை உங்களை பார்த்து அநேக கேள்வி கேட்டிருப்பாங்க. Many people would have asked so many questions to you. நீங்கள் ஆண்டவர் தேடுறீங்களே, You are seeking God. அவரே நம்பிக்கொண்டிருக்கீங்களே, You are having your hope upon Him. ஆராதனைக்கு தவறாமல் You போகிறீங்களே, are going to worship all days. உங்க ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு வைராக்கியம் And வச்சிருக்கீங்களே, you have a great zeal for your God. ஏன் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை? But still, why haven't you received any blessings? அப்படி புறஜாதி உங்களை பார்த்து கேட்கும் போது, And the nations, when they are asking like that, என்ன செய்வதுன்னு சொல்லி நீங்க திகைக்கிறீங்க. you may be having a doubt in your heart. சில வேளை அவங்க அதை கேட்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணுமேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி விடுறீங்க. Sometimes when people ask like this, you may be just telling something so that you can go through that situation. ஆனா சில வேளை நீங்க யோசிக்கிறீங்க, But sometimes you are thinking, ஆமா நான் கர்த்தருடைய பிள்ளை, oh, I am the child of God. நான் ஜெபிக்கிறேன், I pray. நான் ஆலயத்துக்கு போறேன், I go to the church. பட் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல? But what is the reason that I am lacking blessings? புறஜாதி சொல்வது போல Oh, these people are giving a அவங்க reproach. எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, And they are in a blessed state.
ஆனா எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்ல Why I haven't received any blessing? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. You may be thinking like that. இந்த சகரியா 8:13 But சொல்லப்பட்டது, in Zechariah 8:13 it says, புறஜாதிகளுக்குள்ளே நீங்க சாபமா இருந்தது போலவே. as you are a word of cursing among the nations. அப்போ மற்ற ஜனங்கள் மத்தியில நீங்க எப்படிலாம் சாபமா இருந்தீங்களோ, One day you are a curse among the nations. அதே போலவே And in the same way, ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். God is going to save you so that you are going to be a blessing. முதலாவது காரியம், The first thing, நீங்க இந்த வார்த்தை கேட்கும்போது when you are listening to this word, உங்களுடைய சாபம் நீங்குகிறது. your curses are changed and removed. சாபம் எப்படி நீங்குகிறது? How the curse is removed? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் சாபம் வைக்கிறார்? Why there is curse first place in your life? அந்த சாபம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். What is the reason of the curse to come in the lives? ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது In the book of Genesis, ஆண்டவர் முதல் ஒரு மனிதனை படைக்கிறார். and he created a man. அந்த மனிதன் படைப்பதற்கு முன்னதாகவே அவன் ஆசீர்வாதமா இருக்கும்படி மற்ற எல்லாவற்றையும் படைக்கிறார். Before creating this man, God had already created everything to bless this one man. ஒரு மனுஷன் பூமியில ஆசீர்வாதமா வாழ்வதற்கும் இருப்பதற்கும் அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் படைக்கிறார். Whatever things needed for a man so that he can live a blessed and comfortable life, God has already created it for him. எல்லாவற்றையும் படைத்த பின்புதான் After creating everything, அதை ஆள்வதற்கு, அனுபவிப்பதற்கு and to rule it and to experience it, ஒரு மனிதனை படைக்கிறார். and God is creating a man. அவன் தான் ஆதாம். That is man is the Adam. அந்த ஆதாமை ஆண்டவர் படைத்து அவனை கூட்டு சொல்றாரு, எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்றாரு. After creating Adam, God is telling Adam, you can enjoy and experience everything. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். See how good is our God is. ஒரு மனிதனை படைத்து விட்ட பிறகு மற்றவங்களை படைக்கவில்லை. God did not create everything after creating this man. ஒரு மனிதன் பூமியில வாழ்வதற்கு அவனுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் தேவையோ, என்ன நன்மையெல்லாம் தேவையோ அதெல்லாம் சந்தித்து எல்லாத்தையும் படைத்து விட்டுதான் பின்னும் மனிதனை படைத்தா அவனை ஆளும்படி செய்தார். But God created everything that will be needed and required for the enjoyment and experiencing and safety of man. Then only God is creating the man. அப்படி ஆசீர்வாதமா இருந்த மனுஷனுக்கு எப்படி சாபம் வந்தது? What happened to this man who was such a blessed state? How curse came into his life? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாம அவன் மனைவியோட வார்த்தைக்கு செவி கொடுத்தான். He didn't listen to this word of God, but he listened to the word of his wife. தேவன் அவனை சபித்தார். And God gave a curse upon him. நீ பூமியில உயிரோடு இருக்க நாள் அளவும் Until the day you are remaining in this earth, நீ ரொம்ப you கஷ்டப்படுவாய். are going to suffer a lot. உன் மனைவில கஷ்டப்படும். And your wife will be suffering. அப்படிலாம் சொல்லிவிட்டார். And God has proclaimed all those curses. ஏன் ஆண்டவர் சொன்னார்? Why God said like that? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. Because he didn't listen to the word of God. தானாக ஒன்று செய்து விட்டான். He did something voluntarily. அது மாத்திரமல்ல, And not only that, தேவன் ஆதாம் மேல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். God had a great plan upon Adam. அந்த திட்டத்தை அவன் மேல் வைத்து நிறைவேற்ற தேவன் திட்டமிட்டு இருந்தார். And God had a great desire to fulfill it through Adam. ஆனா ஆதாம் அந்த திட்டத்தை கெடுத்து விட்டான். But Adam just destroyed all the plans. அதுதான் தேவனுக்கு மிகவும் வேதனை ஆயிடுச்சு. That was a great pain for God. இவனை நம்பி நான் எவ்வளவு திட்டத்தை வச்சிருந்தேன். Oh, God was saying, I had been having great plans for this man. எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு வேலைகளை செய்ய நான் இருந்தேன். I was having a great desire to do many things through this man. அதெல்லாம் கெடுத்து விட்டானே. But this man had destroyed all the plans. அந்த ஆதகம், And that was a great agony in his heart. அந்த மன வேதனை And a great pain in his heart. அவனை சபித்துட்டு வெளியே அனுப்பி விட்டார். And God cast him away. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My dear children of நம்ம God, தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். we are as children of God. எப்படி சாபம் வரும்னு சொல்லி பார்த்தா, Why curse come in our lives? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போகும்போது அந்த சாபம் The வருகிறது. time when we are not listening to the word of God, the curse come in our lives. உபாகம் 28 1 முதல் 13 வரைக்கும் வாசித்து பார்த்தா, அங்க தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கிறவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். In the book of Deuteronomy, verse 28, 1 to 14, when we read, we can see the blessings, how they come in our lives. அதே உபாகம் 28 14 68 வரைக்கும் வாசிக்கும் போது, But in the same chapter of Deuteronomy, chapter 28 and 14 to 68, தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்கலனா சாபம் எப்படி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the curses, how they come into the lives of people when they do not listen to the word of God, it is mentioned there. அப்ப புறஜாதிகளுக்குள்ளே நீங்க சாபமா இருந்தீர்களே, காரணம் என்ன? Why you are a reproach and curse among the nations? நம்ம அநேக வேளையில In many a times, அநேக
நேரங்களில many times, அநேக முறை many times, தேவனுடைய வார்த்தையை செவி கொடுப்பதில்லை. we are not listening to the word of God. அவர் சொல்வதை கேட்பதில்லை. We are not obeying Him. நாம் இஷ்டம் போல செய்தோம். We do something that we desire. அதுதான் தோல்வி. So only we end up in failure. அதுதான் ஒன்றுமே சாதிக்க முடியல. So only we are not able to accomplish anything. ஒரு ஆசீர்வாதம் இல்லை. There is no blessing at all. தேவனை அறியாத ஜனங்கள் ஆசீர்வாதமா இருந்தாங்க. And those people who are not knowing God, they are in a blessed state. ஆனா நமக்கு ஆசீர்வாத காரணம், but we are lacking many things. Why? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால. We didn't obey the word of God. ஆனா இப்போது மன வருத்தத்தோ தேவனுக்கு கூப்பிட்டோம். But when we cry upon our God, எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையப்பா என்று சொல்லி, we are not having any blessing in our lives. ஆண்டவருடைய அழுகின் குரலை கேட்டு, and God listened to the crying, உங்க விண்ணப்பத்தை கேட்டு, and He listened to our petition. உங்களுக்கு சகரியா 8:13 வாக்கு பண்றாரு. And God is giving you a promise in Zechariah 8:13. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே, as you are a curse among the nations, ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். I am going to save you so that you will be a blessing. அது மாத்திரமல்ல நம்ம தேவ பிள்ளைகளே, not only that, my dear children of God, சகரியா 8:12 வாசிக்கும்போது, Zechariah 8:12 you can read, அவர் எப்படி உங்களை ஆசீர்வாதமா வைக்கிறார், how God is going to keep you as a blessing. அந்த வசனத்தை வாசிக்கும்போது, see here the word, விதைப்பு சமாதானமுள்ளதா இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். the seed will grow well, the vine will yield its fruit, the ground will produce its crops, and the heavens will drop the dew, and I will give all these things as an inheritance to the remnant of this people. தேவன் உங்களை ஆசீர்வாதமா இருக்கும்படி ரட்சிப்பேன்னு சொல்லிவிட்டார். God has already told you that He is going to make you a blessing. அப்ப ஏலிருந்து ரட்சிக்கிறார். From where He is saving you? சாபத்திலிருந்து ரட்சிக்கிறார். From the curse He is saving you. பின்பு உங்களை ஆசீர்வாதமா வைக்கிறார். And He is making you a blessing. அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருகிறது? From where the blessing is coming? திராட்சை செடி தன் பலனை தருமா? The vine will yield the fruit. வானம் தன் பனியை தருமா? And the skies will drop their dew. பூமி தன் பலனை தருமா? And the earth will give its fruit. இவையெல்லாம் தரும்படி நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டு And சொல்லியிருக்கிறார். God is telling, I have given the order so that it will come, it will be a blessing to you. உங்களை ஆற்றி தேற்றி உருவாக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் திராட்சை செடி ஆசீர்வாதம். The blessing of wine is something that is going to comfort you and console you and make you to grow. உங்க கவலைகள் தாகங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வானத்தின் பனி. The heavens dew is something that makes you to get rid of every sorrows and troubles that you have in your heart. உங்க களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமா நிரம்பக்கூடியதான் பூமிக்குரிய பலனாகிய ஆசீர்வாதம். And all your shelters and protections, they are having protected, and you have abundance, that is the fruit of blessing of the earth. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் இந்த மாதங்களுக்கு தரப்போகிறார். And God is going to give you the blessings. அது மாத்திரமல்ல, not only that, இந்த ஆசீர்வாதம் யாருடைய தெரியுங்களா? who have the inheritance to these blessings? சங்கீதம் 129 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, in Psalms 129 verse 8, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. The blessing of the Lord, let it happen to you. அருமையான பிள்ளைகளே, yes dear children of God, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக போகுது. you are going to have the blessing of God. அது என்ன ஆசீர்வாதம்? what is the blessing of God? திராட்சை செடி தன் பலனை தர போகிறது. the vine is going to give its fruit to you. வானம் தன் பனியை தர போகிறது. and the heaven is going to give its dew to you. பூமி தன் பலன் ஆசீர்வாதம் தர போகிறது. and the earth is going to give the fruit to you. அந்த ஆசீர்வாதம் யாருன்னா கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம். and how it is going to happen? They are all by the hands of God. இந்த மாசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்க குடும்பத்துல உண்டாக போகுது. in this month, your business, your work and job, everything is going to be blessed by the hand of God. லாங்ல இருக்கிற ஆசீர்வாதம் தேடி உங்க வீட்டுக்கு வர போகுது. and many blessings that are in so much distance, they are going to come near to you. உங்க களஞ்சியம் நிரம்படியான ஆசீர்வாதம் வர போகிறது. and your storehouse are going to be filled. நீங்க ஜெபத்துல நீங்க சந்தோஷிப்பிக்கும்படி ஆசீர்வாதங்கள் வர போகிறது. God is going to make you to rejoice in your prayer life. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் and all these blessings, புறஜாதி ஜனங்கள் மத்தியில it is going to make you உங்களை மேன்மையாய் வைப்பதற்கான ஆசீர்வாதம். stand out
and excel among the nations. புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே One day you were a curse among the nations. ஆசீர்வாதமா இருக்கும்படி தேவன் உங்களை ரட்சிக்க போகிறார். God is going to save you so that you are going to be a blessing among the nations. உங்களை சபித்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போகிறார். God is going to make you a blessing among those who cursed you. உங்களை இழிவாய் பேசுறவர்கள் மத்தியிலே தேவன் ஆசீர்வாதமா வைக்க போகிறார். God is going to make you stand out and excel in the very place that you are humbled and humiliated. உன்னை மதிக்காத ஜனங்களிடத்தில் தேவன் உன்னை மதிக்கும்படியான ஆசீர்வாதங்களை வைக்க போகிறார். In the same place where you are disrespected and dishonored, God is going to bring your honor upon you. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணிவிட்டார். Why? Because God has given you a promise. அது இந்த செய்தியை கேட்க இந்த வேளை அது உனக்கு நடக்க போகுது. Because you are listening to this very word, it is going to happen right now. இந்த வார்த்தை வாக்குதத்த வசனம் மாத்திரமல்ல, This is not only a promise verse, இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. it is a word of prophecy for you. விசுவாசிங்கள், Have faith, உங்களை ஒப்புக்கொடுங்கள், submit to God, ஜெபியுங்கள். pray well. இப்ப நாங்க உங்களுக்காக ஜெபிக்க Now we are போகிறோம். going to pray for you. கண்களை மூடுவோமா? Shall we all close our eyes? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். thank you for the word you have given to us. வார்த்தை கேட்டோம்னா பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. Bless each and everyone who has been listening to this word. எங்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டும் I need a blessing. என்று சொல்லி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில To those who are listening and crying like that, திராட்சை செடியின் பலனாகி ஆசீர்வாதமும், may every vine give its fruit. வானத்தின் பனியாகி ஆசீர்வாதமும், May the dew come from the heaven. பூமியின் பலனாகி ஆசீர்வாதமும் May the earth give its fruit. நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. Let it happen to your children, கர்த்தரின் Lord. ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. May the blessing of the Lord happen to கர்த்தாவே, your people. கர்த்தாவே குடும்பத்தை ஆசீர்வதிங்க. God bless each and every family. உங்க மனைவி பிள்ளை கணவன்மார்களை ஆசீர்வதிங்க. Bless each and every wife and husband and the children. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. Bless each and every member of the family. வியாதி நீங்க ஆசீர்வதிங்க. May every sickness go away. Let there be health. சமாதானம் உண்டாக ஆசீர்வதிங்க. May there be peace in the family. சந்தோஷம் தந்து ஆசீர்வதிங்க. May there be joy. ஜெப ஜீவிதனால் நடத்துங்கப்பா. Let them be led by the prayer life. உம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தந்தருளுங்க. Give them the great privilege so that they can experience the union with you. இந்த வார்த்தை கேட்க இந்த நாள்ல இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. Protect and save each and everyone from the word. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you, Lord, and we pray in the name of Jesus. ஆமென். Amen. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, Yes, dear children of God, வார்த்தை கேட்டீங்க. listen to this word. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னா, And if God has spoken to you through this word, திரையில பாக்குற என்ன தொடர்பு கொள்ளுங்க. kindly contact us through the number in screen. நாங்க உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமா And we are இருக்கிறோம். ready to pray for you. அது மாத்திரமல்ல, Not only that, தமிழ்நாடு முழுவதும் in whole Tamil Nadu, எல்லா மாவட்டங்களிலும் in every districts, தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. prayer of deliverance and prophecy is happening in every district. உங்க மாவட்டங்களில் In your district, மாதந்தோறும் நடக்கிறது. it is happening every month. இப்போதைக்கு சேலம், In Salem, ஈரோடு, Erode, நாமக்கல், Namakkal, கோயம்புத்தூர், Coimbatore, திருப்பூர் Tirupur. இந்த பகுதிகளில் And in these districts, இந்த ஜெபம் நடைபெறுகிறது. this prayer is happening nowadays. உங்களுக்கு தெரிந்தவருக்கு சொல்லுங்கள். Kindly inform to your known people. மேலும் விவரங்கள் அறிய என்னை தொடர்பு கொள்ளுங்கள். If you want to know further things, you can contact me. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.